கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி கொலை செய்யப்பட்டிருப்பதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ராஜமங்கலத்தைச் சேர்ந்த ஆதி என்ற ரவுடியை வெட்டி படுகொலை செய்திருக்கிறது மர்ம கும்பல். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி ஆதியின் மனைவி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். மனைவியை பார்க்க கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்த ரவுடி ஆதி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடி ஆதியை மருத்துவமனைக்குள் புகுந்து வெட்டி படுகொலை செய்திருக்கிறது மர்ம கும்பல். அதிகாலையில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்து படுகொலை செய்திருக்கிறது மர்ம கும்பல். இது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த கொலை தொடர்பாக என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது? கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து ஒரு ரவுடியை வெட்டி கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ராஜமங்கலத்தை சேர்ந்த ஆதி என்பவர் தான். அவரது உறவினரை பார்ப்பதற்காக அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு இன்று அதிகாலை வந்திருக்கிறார். அப்போது திடீரென மறைந்திருந்த ஹெல்மெட் அணிந்திருந்த கும்பல் ஒன்று ஆதியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் வெட்டிவிட்டு அங்கிருந்து நாலாபுரமாக சிதறி ஓடி இருக்கிறார்கள். இதனால அந்த பகுதியில மிகுந்த பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. படுகாயமடைந்த ஆதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு மருத்துவமனைக்கு புகுந்தே இந்த ரவுடியை வெட்டி இருக்கக்கூடிய சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக கீழ்ப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே உள்ள முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல தப்பி ஓடிய நபர்களை பிடித்தால் மட்டுமே தகவல் தெரிய வரும் எனவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில ஒரு சம்பவமானது நிகழ்ந்தது. மறுபடியும் இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில தற்போது ஒரு கொலை சம்பவமே நடந்திருக்கிறது அந்த பகுதியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டு தப்பி ஓடிய நபர்களை சிசிடிவி காட்சிகளை வைத்து கைது செய்யக்கூடிய பணியில கீழ்ப்பாக்கம் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.